குரூப் 4 தேர்வுலலாம் வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு மதிப்பெண்ணுக்கும் இடையே 1000 பேர் இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1000, 1500, 2000 பேர் இருப்பாங்க. அப்போது 20 மதிப்பெண்ணை பார்த்துக்கோங்க. 8 கேள்விக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு பணியாளர் தேர்வாணையத்திலும் இது கிடையாது. யோசிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் நடத்துகிறாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் கூட எக்ஸாமினேஷன் நடத்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லா ஆன்சரும் கரெக்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க? சும்மா ஏனதானே எக்ஸாம் நடத்த வேண்டியது. அனைத்தும் சரி. அப்போ இங்கே லக் ஃபேவராக இருக்கா இல்லையா? 1.5 மார்க் லக்கில் வந்தாலும் லக்கு தான். உழைத்து வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, வந்து எல்லோரும் உழைச்சி தான் வந்திருக்கிறோம். சும்மாலாம் எக்ஸாமில் யாரும் பாஸ் பண்ணலை. எல்லோரும் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்கிறாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் இங்கே இருக்குது. 77வது கேள்வி சி ரைட்டு டி ரைட்டு, 78வது கேள்வி சி ரைட்டு டி ரைட்டு. இது என்ன ஒரு போட்டி தேர்வாக என்ன நினச்சிங்க நீங்கள்? இது இப்படி உங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கே வந்து இது தவறு என்று தோணவில்லையா? எத்தனை பேர் இந்த டிஎன்பிஎஸ்சியின் இந்த தவறினால எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும்? இது தவறை செய்யாமல் 19.5 மார்க்குக்கும் சரியான கேள்வி சரியான பதிலை டிஎன்பிஎஸ்சி வழங்கி இருந்தால் ஃபெயிலான நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பாங்க. இது வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? படித்து எக்ஸாம் எழுதுறது தான் வருவாங்க. நீங்கள் தப்பாக கேட்டுட்டு அதையும் சரியாக எழுதணும். நீங்கள் தப்பாக கேள்வி கேட்டாலும் நீங்கள் இந்த ஆன்சர் கீ சிடிஏ அவனுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின் தப்பாக கேட்பீங்க, நீங்கள் எப்படினாலும் ஆன்சர் தப்பாக கேட்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கீ வந்து அந்த ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்டில் மாணவர்கள் ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கு எக்ஸாம் தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் நம்ம நிறைய சர்ச்சைகள், கடைசியாக இறுதி விடைகளை வெளியிட்ட டிஎன்பிஎஸ்சி கடைசியாக ஃபைனல் ஆன்சருக்கே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண ஒரு காரணத்தினால தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. சக்திராவ் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார், ஃபைனல் ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆனதுனால ஃபைனல் ஆன்சருக்கே வேறு வழி இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 10 கீ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லக் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியுமா? இப்போ உடனே நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ பாஸ் பண்ண எல்லோரும் வந்து கடின உழைப்பில் பாஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நான் அவங்களை பற்றி கூறவில்லை. பாஸ் பண்ணவங்களும் கஷ்டப்பட்டு தான் படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர்கள் இந்த தேர்வினை சரியாக நடத்தாத காரணத்தினால், டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வினை சரியாக நடத்தாத காரணத்தினால்தான் நம்ம லக் இருந்தால்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோம். குளறுபடியான 20 மதிப்பெண்கள், 20 மதிப்பெண்கள் கிட்ட குளறுபடி. அதுக்குண்டான விஷயம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். குரூப் 4 தேர்வுலலாம் வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு மதிப்பெண்ணுக்கும் இடையே 1000 பேர் இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1000, 1500, 2000 பேர் இருப்பாங்க. அப்போது 20 மதிப்பெண்ணை பார்த்துக்கோங்க. ஒட்டு மொத்தமாக ரிசல்ட்டே மாறிடும். கம்ப்ளீட்டாக ரிசல்ட்டே மாறிடும். அதனால தான் இந்த தேர்வினை நாங்கள் மீண்டும் இந்த தேர்வினை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் போட்டாச்சு, கவுன்சில் நடத்த போகிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். இதற்கப்புறமாவது தயவுசெய்து டிஎன்பிஎஸ்சி இது போன்ற ஒரு தேர்வை நடத்தாதீர்கள். ஒரு மார்க்குக்கு நடுவில் 2000 பேர் இருக்காங்க, 2 மார்க்குக்கு நடுவில் 4000 பேர் இருக்காங்க, 20 மார்க்கு நடுவில் 40,000 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில் டிஎன்பிஎஸ்சி விளையாடுகிறது என்று மீண்டும் நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண போய் இது தெரியுது. அது எப்படி சார் 20 மதிப்பெண் குளறுபடி? அதுதான் நம்ம காமிக்கிறோம். ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகே. அப்புறம் ஜென்ரல் தமிழ் விசஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதில் வந்து 6வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆல்னு போட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஆன்சர்னால் நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நடத்துகிறீங்க? இந்த கேள்வி வந்து சரியான ஒரு கேள்வியாக சரியான 4 விடைகளை கொடுத்துருந்தா நல்லா படிச்சிருந்தவங்க மட்டும்தான் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ எல்லாமே ரைட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அப்போ எல்லாருக்கும் நாங்கள் மார்க் கொடுத்துட்டோம். அப்போ 200 கேள்வி நீங்கள் வந்து தப்பாக கேட்டுட்டு 200 பதிலையும் தப்பாக கேட்டுட்டு எல்லாருக்கும் மார்க் கொடுத்துட்டு சொல்லிடுங்க. யார் வேண்டான்னா? அப்போ உண்மையிலே கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க இதனால் பாதிக்கப்படுறாங்க. அனைத்து விடைகளும் சரி. 2011 குரூப் 2 தேர்வில் ஒருத்தர் நம்ம கரூரை சேர்ந்த ஒருத்தர் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். இப்படி கொடுத்துருக்குறார். வெறும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அப்படி ஒரு பதில் கொடுத்ததுனால எனக்கு ரிசல்ட் வராமல் போச்சுன்னு சொல்லி அவர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அப்புறம் வேலை வாங்கினார். இவங்க வந்து எத்தனை கேள்விக்கு ஆள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 1
அப்புறம் 56வது கேள்வி 2, அதுக்கும் எல்லாமே ஆன்சர். 74வது கேள்வி 3, அதுக்கும் ஆல் ஆன்சர். ஆளுங்கிறது ஆன்சர் 3. 4, 5, 6, 7, 8. 200 கேள்வியில் 8 கேள்விக்கு எல்லாமே ஆன்சர். அப்போ அந்த கேள்வியை சரியாக எடுக்க முடியவில்லை. இந்த 8 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் ஆச்சு? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 மதிப்பெண். அது 12 மதிப்பெண்ணுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? இது யாருடைய தவறு? டிஎன்பிஎஸ்சின்னு தவறு. மாணவர்கள் மட்டும் தெரியாமல் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டா, தெரியாமல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சும்மா ஏதோ தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டா உடனே என்ன பண்ணுறீங்க? வேலையை விட்டு தூக்குறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாமினேஷன் ஒழுங்காக நடத்திருக்கணும், எவ்வளோ கண்ணுங்கிறதும் நடத்திருக்கணும். 200 கேள்வி தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் 200 கேள்வி விடைகளை ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப் சார் இது. மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு கேள்வியில் மார்க் கிடைக்காம வேலை கிடைக்காம போய் 3 வருஷம் கழித்து வேலை கிடைச்சவங்க எத்தனை பேர்? டிஎன்பிஎஸ்சியின் இந்த ஒரு சரியாக இந்த தேர்வை நடத்த முடியாத ஒரு விஷயத்தினால கஷ்டப்படுற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ செலக்ட் ஆகிருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படித்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவங்க விஷயத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. பட் தேர்வினை ஒழுங்காக நடத்தி 8 கேள்விக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு பணியாளர் தேர்வாணையத்திலும் இது கிடையாது. யோசிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் நடத்துகிறாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் கூட எக்ஸாமினேஷன் நடத்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லா ஆன்சரும் கரெக்ட் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க? சும்மா ஏனதானே எக்ஸாம் நடத்த வேண்டியது. அனைத்தும் சரி, அனைத்தும் சரின்னு ஒரு ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் இதில் கீழேயும் அனைத்தும் சரின்னு அர்த்தம். ஏபிசிடி அனைத்தும் சரி. அது ஏயா பியா சியா டியா? சரி, ஓகே. அடுத்து 68வது கேள்விக்கு ஏயும் ரைட்டு, பியும் ரைட்டு, சியும் ரைட்டு. ஏன் டி சேர்த்து போட்டு ஆள் போட வேண்டியதானே? யார் வேண்டாம்னா ஏயும் ரைட்டு, பியும் ரைட்டு, சியும் ரைட்டு. 68வது கேள்வி. அது என்ன கேள்வின்னு இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியும். 77வது கேள்வி சி ரைட்டு, டி ரைட்டு. 78வது கேள்வி சி ரைட்டு, டி ரைட்டு. இது என்ன ஒரு போட்டி தேர்வாக என்ன நினச்சிங்க நீங்கள்? இது இப்படி உங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கே இது தவறு என்று தோணவில்லையா? 77க்கு நீங்கள் சி போட்டால் ரைட்டு, டி போட்டால் ரைட்டு. 78 சி போட்டால் ரைட்டு, டி போட்டால் ரைட்டு. இதெல்லாம் என்ன பொது தமிழில் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 122வது கேள்வி பி ரைட்டு, சி ரைட்டு. 126வது கேள்வி பி ரைட்டு, சி ரைட்டு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்டு அப்படிங்கிற கேட்டகரியில் பி ரைட்டு, சி ரைட்டு, ஏ ரைட்டு, பி ரைட்டு, 2 ரைட்டு, அப்படி ஒரு 13 கேள்வி வருது. 13 கேள்வினா உங்களுக்கு எத்தனை? கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 20 மார்க், 19.5 மார்க். இந்த 19.5 மதிப்பெண்களுக்கு உண்டான கேள்வியையோ விடையையோ மிகவும் நேர்த்தியாக மிகவும் சரியாக கேட்டிருந்தால் ரிசல்ட்டு ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அதாவது நான் இதை குறை சொல்கிறேன், இதை கூட குறை சொல்லலை அப்படின்னா அவங்க போட்டித் தேர்வு பயிற்சி நிறுவனம் வைத்து நடத்துவதற்கு என்ன கேட்குறேன், நீங்கள் கேள்வி ரைட்டாக கேளுங்க, பதில் எல்லா போட்டித் தேர்வு பயிற்சி நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்களும் கிளாஸில் எக்ஸாம் நடத்துகிறாங்க, டெஸ்ட் நடத்துகிறாங்க. 200 கேள்வியில் என்ன 13 கேள்வி தப்பாக கேட்குறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு எக்ஸாம். இதில் எத்தனை பேரோட லைஃப் போயிடுச்சு. இந்த 19.5 மார்க்கில் டிஎன்பிஎஸ்சி செய்த தவறினால் எல்லா ரைட்டு, 10 கேள்விக்கு எல்லா ரைட்டு, 3 கேள்விக்கு பி ரைட்டு, சி ரைட்டு அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியின் தவிர எந்த பணியாளர் தேர்வாணையத்தில் இப்படி இருக்குது? நான் தெரியாமல் கேட்குறேன். எந்த பணியாளர் தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? குரூப் 4 எக்ஸாமினேஷன் அவ்வளவு கஷ்டமான எக்ஸாம். ஒரு மார்க் இன்னொரு மார்க் நடுவில் 1000 பேர் 2000 பேர் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் இந்த டிஎன்பிஎஸ்சியின் இந்த தவறினால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காமல் போயிருக்கும்? இது தவறை செய்யாமல் 19.5 மார்க்குக்கும் சரியான கேள்வி சரியான பதிலை டிஎன்பிஎஸ்சி வழங்கியிருந்தால்
ஃபெயிலான நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பாங்க. அதனால் வந்து இது தவறு. இதெல்லாம் வந்து இதுக்காக தான் நாங்கள் வந்து சொன்னோம், நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணி, இப்போ ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்து கவுன்சிலிங் நடத்தணும்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகி போச்சு, கோர்ட் அவமதிப்பு வழக்கு, ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ எங்களை யார் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதை டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்பதற்காகவோ அதை குறை சொல்வதற்காகவோ நம்ம சொல்லலை. இனிமே வரக்கூடிய காலங்களில் ஒரு 200 கேள்வினா 200 கேள்வி ரைட்டு, பதில் ரைட்டு, என்னை எவனுமே கொஸ்டின் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேளுங்க. இது வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, படித்து எக்ஸாம் எழுதுறது தான் வருவாங்க. நீங்கள் தப்பாக கேட்டுட்டு அதையும் சரியாக எழுதணும். நீங்கள் தப்பாக கேள்வி கேட்டாலும் நீங்கள் இந்த ஆன்சர் கீ CDA அவனுடைய OMR ஷீட்டில் இருக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின் தப்பாக கேட்பீங்க, நீங்கள் எப்படினாலும் ஆன்சர் தப்பாக கேட்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கீ வந்து அந்த ஆன்சர் ஷீட் OMR ஷீட்டில் மாணவர்கள் ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கு எக்ஸாம் தேவையில்லை. ஒரு எக்ஸாமினேஷன் என்ன எவ்வளவு தவறுகள், 13 கேள்வியை தப்பாக வச்சுக்கிட்டு ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனில் அது ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவில் ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணி ரிசல்ட்டையும் கவுன்சிலிங் நடத்தி அப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் யாரும் உங்களை கேள்வி கேட்கலை, ஏன்னா உங்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் இப்போ சொல்லலாம், நான் தான் ஆள் கொடுத்துட்டேனே, அப்போ எல்லாருக்கும் மார்க் கொடுத்துட்டேன். ஓகே, 1 2 இருந்தால் பரவாயில்ல. 200 கேள்வியில் ஏதோ 1 or 2 எல்லாருக்கும் மார்க் கொடுத்துட்டோம். 10 கொஸ்டினா, அப்போ அந்த 10 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா சரியாக படித்தவர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்கல்ல. இப்போவும் சரியாக படித்தவங்க வந்திருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே லக்கு தானே ஃபேவர் ஆகுது. ஒரு 10 கொஸ்டின் எல்லாருக்கும் ஆன்சர் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த டயத்தில் எல்லாருக்கும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்க அந்த இடத்துல உண்மையிலே நல்ல கேள்வியை கேட்டால் இது செலக்டாக இருக்க ஒரு பையன் தப்பாக எழுதியிருப்பான், செலக்ட் ஆகாத ஒரு பையன் கரெக்டாக எழுதியிருப்பான். நீங்கள் அந்த கேள்வி சரியாக கேட்டிருந்தீங்கன்னா அப்போ இங்கே லக் ஃபேவராக இருக்கா இல்லையா? 1.5 மார்க் லக்கில் வந்தாலும் லக்கு தான். உழைத்து வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, வந்து எல்லோரும் உழைச்சி தான் வந்திருக்கிறோம். சும்மாலாம் எக்ஸாம் எழுதி யாரும் பாஸ் பண்ணலை, எல்லோரும் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்கிறாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் இங்கே இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. 100% ஒரு வெளிப்படையான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சி. சரி, தப்பா, ஓகே, இதை எடுத்துடு. இதை நம்பி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, அதுதான் நம்ம கேட்குறோம். அடுத்த மாதிரி இதை நம்பி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தேர்வில் செலக்ட் ஆன அனைவருக்கும் உங்களுடைய கடின உழைப்பால் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. செலக்ட் ஆகாதவங்க டிஎன்பிஎஸ்சி செய்த தவறினால் செலக்ட் ஆகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு லக் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான். அன்றைக்கி டேட்டில் அன்றைக்கி டைமில் அந்த 3 ஹவர்ஸில் யாருக்கு சுக்கிரன் உச்சநிலையில் இருந்திருக்கிறானோ அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், நம்ம செலக்ட் ஆன எல்லாத்தையும் நம்ம சொல்லலை, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதாவது வந்து ஏபிசி 62வது கேள்விக்கு ஏபிசி, ஒருத்தர் டி போட்டார், அப்போ அவர் 1.5 மார்க் போச்சு. அப்போ ஏபிசி போட்ட எல்லோரும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லக் இருந்திருக்கா? ஓகே, வேறு கேள்வி என்ன? இந்த இருக்குது 122வது கேள்வி பிசி, ஏடி போட்டவங்களுக்கு மார்க் கிடைக்காம போச்சு. இது யார் தப்பு? ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு கிடையாது, டிஎன்பிஎஸ்சி பண்ணுற தப்பு தானே. 126வது கேள்வி பிசி, ஏடி போட்டால் தப்பு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூதாட்டம் மெத்தடாக தெரியுது. அதனால் வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாம் நீங்கள் வந்து குரூப் 1ல் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. குரூப் 1லாம் கட் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து குரூப் 1ல் வந்து ஒரு ஆன்சர் பண்ணதில், இப்போ குரூப் 4 வந்து ஈஸியான ஒரு தேர்வு, பட் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் நடுவில் அவ்வளோ காம்படிஷன் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி தவறுகளை டிஎன்பிஎஸ்சி குறைக்க வேண்டும். இதை தான் நம்ம சொல்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ஹேஸ் டு ரெடியூஸ் திஸ் டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் ஃபியூச்சர். இது முடிஞ்சு போச்சு. வருங்காலங்கள்லையாவது இது போன்ற தவறுகளை டிஎன்பிஎஸ்சி மாணவர்களின் நலன் கருதி தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா 13 கேள்விங்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்ம வந்து அதாவது ஒரு 20 மார்க் நீங்களாம் எக்ஸாமினேஷன் எழுதி அந்த 1 மார்க் 2 மார்க்கில் கிடைக்காம போனவங்க மன வழியில் இருந்தால் தெரியும். அப்போ இந்த 19-20 மார்க்கை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ லெத்தார்ஜிக்காக டிஎன்பிஎஸ்சி விடுறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் தேர்வு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்வு பெறாமல் போனவர்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. இது போன்ற தவறுகள் டிஎன்பிஎஸ்சி இனிமேல் செய்ய மாட்டார்கள்.
தெரிந்தோ தெரியாமலோ நடந்துவிட்டது. இது போன்ற தவறுகள் டிஎன்பிஎஸ்சி இனிமேல் செய்ய மாட்டார்கள் என்று நம்புவோம். நம்பி படியுங்கள். நன்றி.